மனைவியின் காதல் வாழ்த்துக்கள் சார் என அனைவரும் வரிசையாக நின்று கொண்டு ஒவ்வொருவராக சேகரின் அறைக்குள் சென்று வாழ்த்திய வண்ணம் இருந்தனர். எல்லோரும் வாழ்த்தி முடித்த பின்னர் அவருடைய நண்பர் சுந்தரம் அந்த அறைக்குள் நுழைந்தார். ஜில்லென்று ஏசி காற்று அறையை நிரப்பி இருந்தது. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கை குலுக்கினார். நேற்று வரை சேகர் என்று அழைத்து வந்தவர்தான். என்னதான் நண்பராக இருந்தாலும் பதவிக்கு மரியாதை தர வேண்டும் என்பதாலும் அதைவிட அதிகமாக சேகரை நன்கு அறிந்திருந்தாலும் சார் என்று மட்டுமே அழைத்தார் சுந்தரம். சேகரின் முகத்தில் மகிழ்ச்சியை விட லேசான மம்மதை தெரிந்தது மாதிரி இருந்தது அவருக்கு. இதையெல்லாம் தாண்டி நமக்குள் என்னப்பா மரியாதை, சேகர் என்று பழைய மாதிரியே கூப்பிடுங்க என்று அறையில் வேறு யாரும் இல்லாத அந்த சமயத்தில் நண்பர் என்கின்ற முறையில் தன்னிடம் கேட்டிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது சுந்தரத்திற்கு. தன் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமோ என்று நினைத்து கொண்டார். சேகர் நீண்ட காலமாக இந்த பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்தவர். இடைநிலை அதிகாரியான சுந்தரத்திற்கு உயர் பதவி உயர்வு கிடைக்க இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகலாம். ஏதேதோ காரணத்திற்காக அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தது. தன் நண்பருக்காவது உயர் பதவி கிடைத்ததே என்பதில் மகிழ்ச்சிதான் சுந்தரத்திற்கு. 55 வயதை தொட்டுவிட்ட சுந்தரத்திற்கு சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த பாதிப்புகள் இருக்கத்தான் செய்தன. முன்பு ஒரு முறை பக்கத்து சீட்டில் இருக்கும் குமாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். 54 வயசுல குமாஸ்தாவாக கை கட்டி குனிந்து நிமிர்ந்து வேலை பார்க்க வேண்டியது கொஞ்சம் சிரமமாதான் இருக்கும். 50 வயதுக்கு மேல் ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைச்சு உயர் பதவிக்கு போயிடணும் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நல்ல வேளையாக சில மாதங்களுக்கு முன் அவருக்கு இடைநிலை அதிகாரியாக பதவி உயர்வு கிடைத்து விட்டது. நானும் ஆபீஸ்ல ஒரு சில பேர் மட்டும்தான் மாஸ்டர் டிகிரி, மற்றவங்க எல்லாம் வெறும் டிகிரி தான் என்பார். அப்புறம் ஒரு விஷயத்தை உன்கிட்ட மறைக்க விரும்பவில்லை. காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பெண் என்னை காதலிச்சா. என் மேல ரொம்ப மரியாதையும் அன்பாவும் இருப்பா. என்னோட அறிவையும் திறமையும் ரொம்ப பாராட்டுவா. ஆனா அவங்க வீட்டுல தான் பிடிவாதமா வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒருத்தவனுக்கு அவளை கட்டி கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி புத்திசாலி கணவன் கிடைக்கல அவளுக்கு என தன்னை பற்றி பெருமையுடன் சொன்னார். அதுவும் சாந்தி தன்னை அதே மாதிரி முழுமையாக மதிக்க வேண்டும் என்று ஒருவித முட்டாள்தனமான எதிர்பார்ப்பில்தான் அடிக்கடி சாந்தியை அந்த பெண்ணுடன் கம்பேர் செய்து பேசி அவரின் மனதை புண்படுத்தியது தான் மிச்சம். இந்த கதை பொய்யாக இருக்குமோ என்ற சந்தேகம் எப்போதாவது ஏற்படுவதுண்டு சாந்திற்கு. சேகர் ஒரு முறை சாந்தியிடம், திருமணத்திற்கு முன் உன்னை யாராவது காதலித்திருக்கிறார்களா அல்லது நீ யாரையாவது என்று கேட்டுவிட்டார். அப்படி ஏதும் இல்லைங்க. சாந்தியின் பதிலை கேட்டதில் அவருக்கு உள்ளூர மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. பதில் வேறு விதமாக இருந்திருந்தால் ஒருவேளை அவர் மனைவியை விவாகரத்து கூட செய்திருக்கலாம். இருந்தாலும் தன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அதையும் ஒருவிதமாக தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி பேசுவார். காதலை உணர்ந்தவர்களுக்கு தான் எந்த சூழலிலும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போக தெரியும் என்று தன் மனைவி தன்னிடம் எல்லா நிலைமையிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என உணர்த்துவது போல குத்தி காட்டியே பேசுவார். கோபம் வரும் வேளைகளில் மனைவியிடம் அவர் கை ஓங்கி விடுவதும் உண்டு. மனைவியோ அவரை பற்றி நன்கு புரிந்து வைத்திருந்ததால் அவரிடம் அதிகம் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போய்விடுவாள். இப்படியே வருடங்கள் கழிய சேகர் பதவி ஓய்வு பெறும் நாளும் வந்தது. ஓய்வு பெற்ற மறுநாள் முதல் இனி தன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற பயம் உள்ளுக்குள் ஏற்பட்டது. வீட்டில் மனைவியும் மகனும் கூட எங்கே தன்னை மதிக்காமல் போகும் நிலை வருமோ என்று நினைக்க தொடங்கினார். அன்றைய தினம் அலுவலகத்தில் நண்பர் சுந்தரத்தை தவிர மற்ற சக ஊழியர்கள் முகத்தில் ஒருவித அதீத மகிழ்ச்சியோடு இருப்பது போல் இருந்தது. அன்று சேகர் வீட்டில் நுழைந்து சாய்வு நாற்காலி அமர்ந்த பொழுது அலுவலகத்தில் அவர் தினமும் அமரும் அந்த பெரிய சுழல் இருக்கையின் உருவம் மின்னலாய் வந்து மறைந்து போனது. அத்துடன் நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது. ஒரே நாளில் எல்லாம் மாறிவிட்டதாக நினைத்தார். வீட்டில் ஏசி இருந்தாலும் பகல் முழுவதும் போட்டு அனுபவிக்க முடியாது. மனைவி சாந்தி காஃபி டம்ளரும் கையுமாக வந்து நின்றாள். கணவரின் முகம் கழையிழந்திருக்க, என்ன விஷயம், ஏன் டல்லா இருக்கீங்க என்று கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ போய் வேலையை பார் என்றார் அதட்டலாய். அந்த வார ஞாயிற்றுக்கிழமை அன்று சாந்தியின் கல்லூரி தோழி கங்கா பல வருடங்களுக்கு பின் சாந்தியை காண வீட்டிற்குள் வந்திருந்தாள். அப்பொழுது சேகர் வீட்டில் இல்லை. நண்பர் சுந்தரத்தை காண வெளியே சென்றிருந்தார்.
தோழிகள் இருவரும் குடும்பம், குழந்தைகள் என பரஸ்பரம் விசாரித்துக் கொண்ட பின் கல்லூரி நாட்களை பற்றி பேச துவங்கினர். சாந்தி, சமீபத்தில் ஒரு கல்யாணத்துல மூர்த்தியை பார்த்தேன். ஆனால் அவசரமா புறப்பட வேண்டி இருந்ததால சரியா பேச முடியல. ஆள் அப்படியே பழைய மாதிரியே இருந்தார். நீ மூர்த்தியை மறந்துட்டியா? எப்பொழுதாவது ஞாபகம் வரும், அவ்வளவுதான். ஒருவேளை நீ உன்னை காதலிச்ச மூர்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்னு எனக்கு தோணுது. மூர்த்தி ரொம்ப நல்ல டைப். துரதிர்ஷ்டவசமா உங்க காதல் நிறைவேறல இருக்கலாம். ஆனா இவர் கூட நான் நல்லா தான் இருக்கேன். கணவன் மனைவி உறவுல யாராவது ஒருத்தர் ஒரு சமயத்தில் விட்டு கொடுக்கணும். இங்க பெரும்பாலும் நானே விட்டு கொடுத்து போறேன், அவ்வளவுதான். உன்னை திருத்த முடியாது. சரி, உன் காதலை பத்தி எப்பொழுதாவது உன் வீட்டுக்காரர் கிட்ட பேசி இருக்கியா? என்ன கேள்வி இது கங்கா? இத்தனை வருடங்களுக்கு பிறகு எந்த மனைவி கணவனிடம் இவ்வளவு மனம் திறந்து பேச முடியும்? அது மட்டுமில்ல, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? விடு. உன் நெருங்கிய தோழியான என்கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லுடி என வற்புறுத்தினாள் கங்கா. ஆண்கள் தங்கள் முன்னாள் காதலை பெருமையா சொல்லிக்கிற மாதிரி பெண்களால் அதை பத்தி எல்லாம் பேசக்கூட முடியறதில்ல. அதை தாங்கிக்கிற மனோபாவம் நிலை ஆண்களுக்கு இருக்கிறதில்ல. உண்மையா நடந்ததை சொன்னாலும் சில விஷயங்களை மறைக்கிறாங்களன்னு சந்தேகப்படுகிறவங்களும் இருக்காங்க. தான் எப்படி இருந்தாலும் தன் மனைவி மட்டும் யாரையும் காதலித்திருக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறவங்களும் இருக்காங்க. நான் என் கணவரிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நான் அவருக்கு உண்மையாகவே இருக்க விரும்புகின்றேன். இது போன்ற விஷயங்களை ஏத்துக்கவும் வாழ்க்கை துணையை முழுமையா புரிஞ்சுக்கிற மனப்பக்குவமும் மன முதிர்ச்சியும் வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டத்தில் வரும். சிலருக்கு அந்த மனப்பக்குவம் இயல்பாகவே இருக்கும், சிலருக்கு முதுமையில் தான் வரலாம். ஆனால் என் கணவருக்கு அந்த மன முதிர்ச்சி இருப்பதால் அவரிடம் நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன். அவரும் அதை பக்குவமா புரிஞ்சுக்கிட்டார் என்று பொய் சொன்னாள் சாந்தி. நீண்ட காலத்திற்கு பிறகு வந்த தோழியை பார்த்த சந்தோஷத்தில் வாசல் கதவின் தாழ்பாலை சரியாக போடாமல் வந்து அறைக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் சாந்தி. கதவு சத்தமில்லாமல் திறந்து கொள்ள உள்ளே நுழைந்த சேகர் அனைத்தையும் கேட்டுவிட்டார். எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் போர்ட்டிகோவில் செய்தித்தாள் படிப்பது மாதிரி அமர்ந்திருந்த சேகருக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைந்து போனது மாதிரி இருந்தது. முதல் முறையாக தனது மனைவியின் மன முதிர்ச்சியின் முன் தான் மண்டியிடுவது மாதிரி உணர்ந்தார் சேகர். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.